ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பூங்கொடிக்கும் அழகருக்கும் நடந்த கல்யாணத்தை கல்யாணமாகவே யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சும்மா பஞ்சாயத்தில் உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு மஞ்சள் கயிற்றை எடுத்து அழகர் பூங்கொடி கழுத்தில் கட்டிட்டாரு. அதனால இப்போது நம்ம விமரிசையாக தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனையே நம்ம சுமங்கலி பூஜையாக இருக்கட்டும், விளக்கு பூஜையாக இருக்கட்டும், கூடவே இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை தங்க சங்கிலியால் அழகரை பூங்கொடி கழுத்தில் தாலி கட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி மாயாண்டி ஜோசியருக்கு ஒரு விஷயத்த சொல்லி, அதாவது ஐடியாவை சொல்லி அவர்கிட்ட வந்து சஜஷன் கேட்டார். அவரும் ரொம்ப நல்ல ஐடியா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இதை பற்றி மீனாட்சியும் மாயாண்டியும் அதே இடத்துல எல்லார் முன்னாடியுமே ஒத்துக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே அப்படின்ட்டாங்க மீனாட்சியுமே. இதை வந்து தெய்வானையாலையும் இல்லை நம்ம நந்தினியாலையும் ஏற்றுக்கவே முடியல. முக்கியமாக நம்ம தெய்வானைக்கு இந்த இடத்துல நம்ம பொண்ணு இருக்க வேண்டியது, இந்த வாழ்க்கையை என் பொண்ணு வாழ வேண்டியது, நான் தான் இப்படி இருக்கேன், ஆனால் என் பொண்ணுமே இப்படி ஒதுக்கி விடப்பட்டுட்டாளே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இதை பற்றி யார்கிட்டையும் வெளிப்படையாக பேசவும் முடியல. அதே நேரம் பூங்கொடி இந்த வீட்டை விட்டு துரத்தியே தீரணும், அவள் இந்த வீட்டு மருமகளே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம தெய்வானை. இப்போ இவ்வளோ கிராண்டாக இவங்க கல்யாணத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கும் போது நம்மளால எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியாக உள்ளே போகிறாங்க. அம்மாடி தெய்வானை அப்படின்னு நம்ம மாயாண்டி கூப்பிடுறாரு. என்னம்மா இவ்வளோ சந்தோஷமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிற, நீ என்னமோ உன் பாட்டுக்கு உள்ளே போகிற, சம்மந்தம் இல்லாத ஆள் மாதிரி, நீயும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே, நீ எதுவும் சொல்ல மாட்டியா என்ன இதில் கருத்து அப்படின்றாங்க. பெரியவங்க நீங்கள் சொல்கிறது தான் எல்லாமே, நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்ய போகிறோம், இதில் நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றாங்க. அப்படி இல்லாத்தா, நீங்களுமே அழகரை தூக்கி வளர்த்துருக்க, அவனோட நல்லது கெட்டதுல எல்லாம் நீயும் முடிவெடுக்கலாம். மீனாட்சியை நான் கேட்டேன், அவள் சம்மதம்னு சொன்னா, இதை பற்றி நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே, நான் சொன்னால் சரியாக இருக்காது, அப்புறம் நான் ஏதோ பொறாமையில சொல்கிறேன்னு ஆகிடும், பரவாயில்ல நீங்கள் எது சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லத்தா, உன்னோட கருத்து என்ன, உன்னோட ஒப்பீனியனை சொல்லு, பரவாயில்ல அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. நீங்கள் நல்ல விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அதில் அவசகனமாக நான் ஒரு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற விதம். ஆனால் நான் அப்படி அந்த மாதிரி எண்ணத்தில் நான் சொல்லலை. அழகர் தம்பி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். எப்படி பார்த்தாலும் அந்த பிள்ளை பூங்கொடி இந்த வீட்டில் மருமகளாக வாழ்கிறதுக்காக வரலை, நம்மளும் அதே மாதிரி தானே யோசிக்கணும். அந்த பிள்ளை இந்த வீட்டோட மருமக அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லார் முன்னாடியும். ஆனால் அவள் அப்படி நினச்சிருந்தா இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு வாசலில் போய் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாளா? அது மட்டுமா, அவள் இந்த வீட்டுக்கு வந்த அன்றைக்கே என்ன சொன்னா, நான் திட்டத்தோடு தான் வந்திருக்கேன், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு ஊர் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன், இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் மருமக அப்படிங்கிற போர்வையில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவளுக்கு இந்த அங்கீகாரம் தேவையான, அதுதான் நான் யோசிக்கிறேன். அப்படி ஒன்றும் அவளுக்கு இதெல்லாம் பண்ண தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு அவள் வேண்டாம் அழகருன்னு சொல்லி தான் கிளம்பி போக போகிறா. அதுக்கு நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணி அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறது பெட்ரு. அப்படி இல்லையா, அவளை இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணலாம். இதுதாங்க எனக்கு தோணுது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை, இன்னும் அந்த பிள்ளையை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மாயாண்டி சிரிக்கிறாரு. என்னென்ன நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் கோவப்படுவீங்கன்னு பார்த்தா சிரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, நீ உன் அண்ணன் மேலேயும் உன் அண்ணி மேலேயும், ஏன் இந்த வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் இருக்கிற பாசத்தில் நீ பேசுகிற, எனக்கு அதெல்லாம் புரியுது ஆத்தா. ஆனால் நல்லா யோசனை பண்ணிப்பாரு, அந்த பிள்ளை நம்ம முகத்தறியை கிழிக்க போகிறேன்னு சொல்லிச்சு, நம்ம முகத்தறியை கிழிக்கிறதுக்கு நம்ம என்ன வேஷம் போட்டால் வாழ்ந்துட்டு இருக்கோம்? யோசிச்சுப்பாரு, அந்த பிள்ளை நினைக்கிறது எல்லாமே தப்பு, நம்ம எல்லாரும் நல்லவங்க அப்படிங்கிறத அந்த பிள்ளை புரிஞ்சுக்க போகுது. இதுதான் நடக்கும். அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது தங்கமான பிள்ளை, என் தங்கச்சி பேச்சியோட பிள்ளை, என் தங்கச்சியோட குணம் அந்த பிள்ளைகிட்ட அப்படியே இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக அவள் எல்லாரையுமே புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் மருமகளாக வாழ்வா, அது நடக்க தான் போகுது. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள், அதாவது இப்போ நம்ம எதையுமே பண்ணாமல் விட்டுட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் கொடுக்காம விட்டுட்டு பின்னாடிக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்போவே செஞ்சிடலான்னு சொல்கிறேன். அப்புறம் அன்னைக்கு நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்துறதுக்காக வாசலில் போய் உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா, அன்னைக்கு நீ தானே அவளை வெளியே போ அப்படின்னு சொல்லி கதவை சாத்தின, அது தப்பு தானே, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இதை திரும்பவும் நான் உன்னை காயப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காத, உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அந்த பிள்ளை மேலே தப்பு இல்லை, அன்னைக்கு தப்பு எல்லாமே உன்னோடது தான், நீ இதை பற்றி யோசிக்காம நீ வெளியே போன்னு சொல்லிட்ட, அந்த பிள்ளையும் போய் நேராக வெளியே உட்காந்துருச்சு, இதுதான் நடந்துச்சு. அது அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட அன்னைக்கு பண்ணல,
வேலை, நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம், நம்ம சொன்னால் மட்டும் நான் காதில் வாங்கவா போகிறாரு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு, சரிண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு. சரிதா அப்படின்றாரு. இவ்வளோ விளக்கம் நம்ம மாயாண்டி பூங்கொடிக்காக அவங்க கிட்ட பேசுகிறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மீனாட்சிக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என்ன இருந்தாலும் பேச்சு மேலே மீனாட்சிக்கு பாசம் இருக்குது. மீனாட்சிக்காகவாச்சு பூங்கொடியை மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன வயசில் பேசினது தானே மீனாட்சியும் நம்ம பேச்சியும் கூட. எப்படி பார்த்தாலும் அழகரும் நம்ம பூங்கொடியும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்க ஜாதகத்திலேருந்து எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஜோசியர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் பண்ணிட்டா அவங்க தலையில் எழுதியிருக்கிறது மாறிடவா போகுதுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த விஷயத்த எப்படியாவது அவங்க வீட்டுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பென்னி சொல்கிறாரு. அங்கே போய் சொல்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம போனோம்னா அங்கே மரியாதை நமக்கு கிடைக்காது. பேசாமல் பூங்கொடி இன்ஸ்டியூட்லேருந்து வரட்டும், அழகரும் வெளியே அவன் கூட்டாளிகளோட போயிருக்கான், அவனும் வீட்டுக்கு வரட்டும், 2 பேருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் அன்னைக்கு ராத்திரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே, அது போல தான் இந்த விஷயம் வேண்டவே வேண்டான்னு முரண்டு பிடிச்சிட்டு நிற்பாங்க. நம்ம தான் அவங்கள சம்மதிக்க வைக்கணும், பூங்கொடியை வச்சு அவங்க வீட்டில் சொல்ல வைக்கலாம் அப்படின்றாங்க. ஜியா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா நான் ஒன்று சொல்லவா அப்படின்றாரு. சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ பென்னி இருந்துட்டு சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் அது நம்ம சம்மந்தி குடும்பம், தங்கச்சி குடும்பம் சொல்லலைன்னா பரவாயில்ல, நானே போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இப்போது அவங்க நமக்கு சம்மந்தி ஆயிட்டாங்க, சம்மந்தி குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அவங்க வீட்டு பிள்ளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அது அவங்களுக்கு முறையாக சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அண்ணே அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு கடுப்பாகிறாங்க நம்ம மீனாட்சி. இல்லத்தா நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு பேச வராரு. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம், என்னாலலாம் அந்த வாசலில் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி உள்ளே போயிடுறாங்க. அவன் முன்னாடி இதெல்லாம் பேசினா அவள் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கா. அவங்க பேசின பேச்சுக்கு பூங்கொடி வீட்டில் இருக்கட்டும்னு மீனாட்சி ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறா. பூங்கொடி நல்ல பிள்ளை அப்படின்னு ஒரு நாள் கண்டிப்பாக மீனாட்சி புரிஞ்சுப்பா. அன்னைக்கு எல்லாமே சரியாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க பென்னி அப்படின்றாங்க. சரிங்க செய்யா அப்படின்றாரு அவருமே. சரி இப்போ எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு முதல்ல பூங்கொடிக்கிட்டையும் அழகர்கிட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அழகர் முதல்ல வராரு. எங்கேயா போயிருந்த அப்படின்னு கடுப்பாக கேட்குறாங்க. சும்மா தான் பசங்க மீன் பிடிக்கணும்னு சொன்னாங்க, அவங்க கூட போயிட்டு வந்தேன்ப்பா அப்படின்றாங்க. முன்ன மாதிரி இல்லை அழகரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, அதை கண்டுக்காமல் உன் பாட்டுக்கு நீ வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்றாங்க. அட போங்கப்பா, இந்த கல்யாணம் நான் விருப்பப்பட்டா கட்டிக்கிட்டேன் அப்படின்றாரு. விருப்பப்பட்டு பண்ணியும் விருப்பப்படாமல் பண்ணியும், ஆனால் நீ நடந்துக்கிட்ட ஒரு விஷயத்தினால தானே இது நடந்திருக்கு, நீ அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அழகரு அப்படின்னு கத்துறாங்க. சரிப்பா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேளு, பூங்கொடி இன்னும் இன்ஸ்டியூட்க்கு போனவ வரவே இல்லை, நீப்பா இந்த பிள்ளைய வண்டியில் கூட்டிகிட்டு வானே, என் வண்டியை ஓட்ட வண்டின்னு சொல்லுவேன், அவளை நான் போய் கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு. அட என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியும் சிரிக்கிறாரு, பென்னியும் சிரிக்கிறாரு. அதனால நம்ம அழகர் கடுப்பாகிறாரு. அப்பா நான் கோவமாக இருக்கேன், கடுப்பாக இருக்கேன், நீங்கள் என்னடானா சிரிக்கிறீங்க அப்படின்றாரு. நீ சின்ன பையன், உனக்கு நிறைய விஷயம் புரியாது, அப்பா சொல்கிறத கேட்டு நடந்துக்கப்பா அப்படின்னு. இப்போ ஏதோ சொல்ல வந்தீங்களேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பூங்கொடியும் வந்துடட்டும், நீ போய் பூங்கொடியை கூட்டிகிட்டு வந்துரு, அந்த பிள்ளை வரமாட்டேன்னு சொன்னாலும் அப்பா கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லு, அது வரும் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு கடுப்பாக திரும்பி பார்த்தா பூங்கொடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா அந்த பிள்ளையே வந்துட்டா அப்படின்றாங்க. அதனடா அந்த பிள்ளை உன் மனைவிடாவ ஒழுங்கா பேர் சொல்லி வரான்னு சொல்லு அப்படின்றாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்லு என் பொண்டாட்டி வரான்னு அப்படின்னு நம்ம பென்னி கலாய்க்கிறாரு. அட போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு நம்ம அழகர். அதுக்கப்புறம் பூங்கொடி உள்ள வராங்க. வரும்போது அவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு உள்ள போக பார்க்குறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம மாயாண்டி விஷயத்த சொல்றாரு. உங்க 2 பேருக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பேர்ல சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணிடலான்னு நினைச்சோம், ஆனால் நல்லா விமரிசையாகவே பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் 2 பேருக்கும் ஜாதகத்தில் ஏதோ சின்னதாக பிரச்சனை இருக்குதாமா, அதுக்கு விளக்கு பூஜையும் சுமங்கலி பூஜையும் வீட்டில் வச்சு நடத்த சொல்லியிருக்காங்க. தாலி பாக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 50 சுமங்கலிகளுக்கு தாலி குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஜோசியர் சொன்னது தான். இதே வாய்ப்பை யூஸ் பண்ணி உங்கள் 2 பேருக்கும் நல்ல விமரிசையாக தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு தங்க சங்கிலியால் தாலியை ரெடி பண்ணி உன் கழுத்தில் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்குதுமா
அம்மா இந்த விஷயத்த உங்கள் வீட்டுக்கு எப்படி சொல்லணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயமே அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, இதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே. ஆனால் அதுக்கும் மேலே வீட்டில் வேற சொல்லணுங்கிறாங்களேன்ட்டு, இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு பூங்கொடி உள்ளே போக பார்க்குறாங்க. அப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாரு, உன் பாட்டுக்கு உள்ளே போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு அழகர் கோவப்படுறாரு. அப்போது நம்ம பூங்கொடி இருந்துட்டு, இந்த விஷயத்தில் எனக்கு எந்த கருத்தும் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இரு பூங்கொடி அப்படின்னு பென்னி சொல்கிறாரு. இதில் எதுவும் நான் சொல்ல விரும்பலைன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. அட இருத்தா அப்படின்னு மாயாண்டி இருந்துட்டு, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா இல்லை முறைப்படி போய் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களோட விருப்பம்னு, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதுபடி கண்டிப்பாக நான் நடந்துப்பேன், நீ சொல்லு அதை நான் பண்ணுறேன் அப்படின்றாரு மாயாண்டி. நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம பூங்கொடி வந்து உள்ளே போயிடுறாங்க. இவ்வளோ திமிரா பேசிட்டு போகிறா பார்த்தீங்களாப்பா அப்படின்னு அழகர் கோவப்படுறாரு. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, நம்ம எல்லாரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கோ, அப்போ உனக்கு புரிய போகுது பூங்கொடியை பற்றி. நீ அந்த பிள்ளைய ரொம்ப தப்பாக கணக்கு போட்டுட்ருக்க, உன் அத்தையை பற்றி உனக்கு தெரியும்ல, உன் அத்தையோட குணம் அப்படியே இருக்குதுடா பூங்கொடிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு நம்ம மாயாண்டி. சரின்னு சொல்லி நம்ம அழகர் உள்ளே போகிறாரு. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்னியும் கிளம்புறாரு, செம்புலியும் கிளம்புறாரு. இப்போ மாயாண்டி உள்ளே போகிறாரு. இவர் அங்கே உள்ளே போனால் அவருக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கிணத்துக்கிட்ட போய் நம்ம பூங்கொடி தானே அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க, காலையில் ஊற்றிருப்பா, இப்போ ஊற்றிருப்பாளா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக போனால் பூங்கொடி அப்போ தான் தண்ணியை ஊற்றிட்டு பக்கெட் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு மாயாண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் கிணத்துக்கு பின்னாடி நம்ம நந்தினி வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அழகர் அங்கே போறாரு. என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க உட்காந்து அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு யாரையோ அவாய்ட் பண்ணுற மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்க. என்னடி யாரோ மாதிரி நடத்துகிற, என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு பக்கத்தில் போகிறாரு. தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க மாமா, என்னை தனியாக விடுங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து வராதிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினியை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நந்தினி இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, எதுக்கு அழுதுட்டுருக்குற உட்காந்து அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வீட்டில், அதாவது உங்கள் 2 பேரோட கல்யாணமும் சும்மா ஏதோ அப்படி இப்படின்னு நடந்துச்சுன்னு நினச்சோம், விமரிசையாக பண்ணி அதை நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி பண்ண போகிறாங்க மாமா. அப்புறம் என்ன சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே, எதுக்கு என்கிட்ட வந்து நிற்கிற, அதான் உன் பொண்டாட்டி ரூம்ல இருக்கல்ல போ அப்படின்றாங்க. நீ சும்மா என்ன, நீ ஒரு பக்கம் கடுப்பு ஏத்திட்டு இருக்காத, அப்பா சொல்லும்போது என்னால் எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா சொல்லியா நீங்கள் தாலி கட்டினீங்க, ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, நான் அப்போவே எத்தனை முறை சொல்லியிருப்பேன், அந்த பிள்ளையை கடத்துற வேலையெல்லாம் வேண்டாம், நீங்கள் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு எதுவும் பண்ண வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு, நீ தானே போன, இப்போ பார்த்தல என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரி அழாதுன்னு கண்ணை துடைக்க போனால் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு, சரி வா அப்படின்னு சொல்லி நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டு 2 பேருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன், நானுமே இது எதையுமே எதிர்பார்க்கல, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டின்னு நான் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன், நீயும் அப்படிதான் எனக்கு தெரியும். எங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி டைரெக்டாக பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஆனால் நம்ம நடந்துக்கிறது பேசுறது இதெல்லாம் வச்சு எங்கள் அப்பாவுமே கெஸ் பண்ணியிருந்திருப்பாரு, ஏதோ நான் பண்ண தப்புனால தான் எல்லாமே தப்பாக போயிருச்சு, கவலைப்படாத, அவள் ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிக்க மாட்டா, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல என் மேலே, எப்படியுமே நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவள் இங்கே இருக்கவே மாட்டா, அவள் கிளம்பி போயிடுவா, நம்ம எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினச்சி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, நம்ம அப்படி பட்டவங்க இல்லைன்னு தெரிஞ்சாலே அவங்க இருந்து போயிடுவா, அடுத்து என்னோட வேலையே அதுதான், இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு அவளுக்கு புரிய வைக்கணும், அவள் புரிஞ்சுக்கிட்டான்னா இங்கே இருக்க வேண்டிய வேலை நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அவள் கிளம்பி போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவள் அவமானப்படுத்திட்டு போனால் கூட பரவாயில்லை, நம்ம நல்லவங்க அப்படின்னு அவளுக்கு புரிய வச்சா என்ன இருந்தாலும் மாமனாச்சே மாமன் மகனாச்சேன்னு உங்கள் கூடயே வாழணும்னு நினைப்பா மாமா, தயவு செஞ்சு அவகிட்ட நீங்கள் எதையும் ப்ரூவ் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம நந்தினி வேற அழகரோட நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அழுகிறது பேசுறது எல்லாத்தையும் மாயாண்டி கேட்டுட்டாரு. பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அவருக்கு, பிள்ளைங்களோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இருந்தாலும் இது அழகரா பண்ணிக்கிட்டது தானே, நம்ம மாயாண்டியா எதுவும் பிளான் பண்ணி பண்ணலை, அவருக்கு மனசில் ஆசை இருந்துச்சு அப்படின்னாலும் கூட குடும்பத்துக்கு இடையில நடந்த சண்டைகள்னால டோட்டலாக விரிசல் ஆயிடுச்சு. சரி எங்கேயோ அந்த பிள்ளை சந்தோஷமா இருந்தால் போதும்னு நினச்சாங்க, ஆனால் அதுக்குமே வழி இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஒரு பக்கமாக வந்து அதாவது ஓரங்கட்டின மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரோட சந்தோஷத்தையும் எல்லாரோட மனசுலையும் ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பேச்சுக்கும் மாயாண்டிக்கும் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்ததில் சந்தோஷம், மற்ற யாருமே இந்த கல்யாணத்தினால சந்தோஷமாக இல்லைங்கிறத மாயாண்டி உணர்றாரு. சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல, நம்ம அழகர்கிட்ட பேசுவோம், நந்தினி கிட்ட பேசுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம பூங்கொடியும் அதை பார்த்துட்டாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அழுகிறத. அப்போது நம்ம மாயாண்டி பூங்கொடியை திரும்பி பார்த்துட்டு இன்னும் அதிகமாக ஷாக் ஆகுறாரு. பூங்கொடி அது ஒன்றும் இல்லை, அது வந்து நான் சொல்கிறேம்மா அப்படின்னு பேச வராரு. அவங்க எதுவுமே பேசுறதில்ல, அமைதியாக கிளம்பி ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த பிள்ளை என்ன நினச்சிக்கிச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவங்க 2 பேரையும் எதுவும் பேசாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு உள்ளே போய் நம்ம
மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு நந்தினியும் அழகரும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி உள்ளே போக சொல்லு, அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை பூங்கொடி வேற பார்த்துட்டா, ஏதாவது தப்பாக போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ மீனாட்சி அங்கே வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அழகரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. 2 பேரும் அதிர்ச்சியாகி எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னையா இதெல்லாம், நீ வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லி போய் மீனாட்சியை கட்டி பிடிச்சி நந்தினி அழுகுறாங்க. என்ன பண்ணுறது தா, நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட நீ அழகிற மனசில் வச்சுட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்லை, என்ன நடக்கும்னு நமக்கு எதுவுமே தெரியாது, அழகிற விட இன்னும் நல்ல பையனை உனக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீயும் எனக்கு தேன்மொழி மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அழுதுகிட்டே நந்தினி உள்ளே போயிடுறாங்க. அழகர்கிட்ட மறுபடியும் ஒரு வார்னிங்கை கொடுத்து, போடா உள்ள, உங்கள் அப்பா பார்த்துட்டு போயிட்டாரு, அவர் என்ன பேசுறதுக்கு இருப்பாரோ தெரியல, இப்படியா பண்ணுவ, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி. அழகரும் அமைதியாக அவரோட ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போய் கதவை சாத்தினதுக்கப்புறம் ஏன் சாப்பிடலையா அப்படின்னு அழகர்கிட்ட நம்ம பூங்கொடி கேட்குறாங்க. எனக்கு பசிக்கலை அப்படின்றாங்க. ஏன் பசிக்கலை, காதல் கை கூடலன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அழகர் முறைக்கிறாரு. முறைக்காத, நான் என்ன உன் கூட வாழ்ந்துட போகிறேன், அவகிட்ட சொல்லு, எப்படி இருந்தாலும் பூங்கொடி இங்கேருந்து போயிடுவா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிடு, இந்த சம்பிரதாயம் சடங்கு இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பழி வாங்குறதுக்காக செய்கிற ஏதோ ஒரு சம்பிரதாயம்னு நான் நினச்சிக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பழி வாங்கிட்டு உங்கள் முகத்தறியை கிடிச்சு எரிஞ்சிட்டு நான் இங்கேருந்து போயிட தான் போகிறேன், நீ கண்டிப்பாக அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழுவேன், உன் சந்தோஷத்தெல்லாம் நான் கெடுக்க மாட்டேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூங்கொடி படுக்கிறாங்க. நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பசிக்கலை அப்படின்னு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காடுறாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கெட்டவங்கன்னு நீ நினச்சிட்டு இருக்க, இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, உன்னால தான் இப்போ இந்த குடும்பத்தில் பிரச்சனையே, உங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து பேசிட்டு இருந்தாங்க, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனால் இடையில உனக்கு என்ன பிடிக்காமையும் எனக்கு உன்னை பிடிக்காமையும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசில் நந்தினி தான் வந்தா, இப்போ வரைக்கும் நான் நந்தினியை தான் மனசார நேசிக்கிறேன், எங்கள் 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், எதிர்பாராத விதமாக நான் உன்னை கடத்தி, நான் பண்ண தப்புனால தான் 100% இதெல்லாமே நடந்துச்சு, அதனால புரிஞ்சுக்க முடியுது, ஆனாலும் நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை நான் பண்ணுறேன், இங்கேருந்து கிளம்பி போயிடு, நான் வேண்டான்னு சொல்லி போயிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. நம்ம பூங்கொடி யோசிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அழகர் சொல்கிறது எல்லாத்தையும் பூங்கொடி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.